முதல் பாவடிவ நாடக நூல் அப்படின்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் தாங்க. இது வந்து எப்படின்னா என்ன பாவகை அப்படிங்கிறது இங்கே பாருங்கள். இது எளிய நடையில் ஆசிரியர் பவல் அமைந்தது. பொதுவாக நாடகம்னாலே ஒருத்தவங்க கேரக்டர்ஸை வச்சு அவங்க பேசுகிறத வச்சுருக்கோம். ஆனால் பாவடிவில் ஒரு பாட்டை வச்சு அது வரும். அந்த மனோன்மணியத்தில் தானே நமக்கு தமிழ் தாய் வாழ்த்து வரும். அதுவே ஒரு பாட்டு மாதிரி இருக்கும். அது சீவகன் அப்படிங்கிற ஒரு தலைவனை வச்சு வரும். அது வந்து பார்த்திங்கன்னா ரகசிய வழி அப்படிங்கிறத என்ற நூலை தழுவி எழுதுது யாருன்னா லிட்டன் பிரபு. அதை வச்சு எழுதியிருக்காங்க 1891. யாருன்னா பெரச சுந்தரனார். இதனோட கிளைக்கதை என்ன? இதுவும் ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். மனோன்மணியத்தில் உள்ள கிளைக்கதை எதுனா சிவகாமியின் சரிதம். இப்போ இவருக்கு வந்து என்னன்னு பார்க்குறதுனா ராக் பகதூர் என்னும் பட்டம் வழங்கி சிறப்பித்துள்ளது யாருன்னா மாகாண அரசு. சென்னை மாகாண அரசு. இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இது எங்கே இருக்குது அப்படின்னா 11th பார்த்தீங்கன்னா 8வது இயல் மனோன்மணியன் ஒரு பாடம் தனியாகவே இருக்குது. அதில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த பாக்ஸ் கண்டென்ட்.